2-in-1 பயணம். இன்று பல பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட நல்ல படிப்பு படிக்க வைக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு பிள்ளை ஆர்க்கிடெக்டர் ஆக வேண்டும் அல்லது மற்றொரு பிள்ளை இன்ஜினியர் ஆக வேண்டும் என்று துறைக்கு ஏற்றவாறு படிக்க வைக்கப்படுகிறார்கள். தற்போதைய கல்வி முறையின் சிக்கல்கள். ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட், நிலையான மனப்பாங்கு. ஆர்க்கிடெக்டர் படித்தவன் ஆர்க்கிடெக்ட் ஆகவும், இன்ஜினியர் படித்தவன் இன்ஜினியர் ஆகவும் மட்டுமே வேலை செய்கிறான். இது சிறந்த படிப்பு, ரைட்டரோ சிறந்த வேலை என்ற ஒரு வட்டத்திற்குள் அவர்களை முடக்குகிறது. சுய விருப்பமின்மை. பிள்ளைகள் தாங்களாகவே ஒரு துறையை ஆராய்ந்து தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இல்லை. பெற்றோர்கள் சொன்ன படிப்பையே படிக்கிறார்கள். திறன் குறைபாடு. இந்த பாதையில் சிலர் வெற்றி பெற்றாலும் மற்றவர்களுக்கு தகுந்த பயிற்சி அல்லது உந்துதல், மோட்டிவேஷன் இல்லாததால் சாதாரணமாகவே இருக்கிறார்கள். புதிய வேலைகளை அல்லது விருப்பமான வேலைகளை ஆராயும் திறன், எக்ஸ்ப்ளோரேஷன் குறைகிறது. வளர்ச்சி தடை. பிள்ளைகள் படிப்பு, ரைட்டரோ வேலை என்ற லூப் அல்லது சுழற்சியில் சிக்கிக் கொள்கிறார்கள். இதனால் அவர்களின் படைப்பாற்றல், கிரியேட்டிவ் அல்லது தொழில் முனைவோர், என்டர்பிரனோரியல் திறன் வளர்ச்சியடைவதில்லை. படித்தவர்கள் செய்ய வேண்டியது என்ன? படம் மற்றும் உரை குறிப்பிடுவது போல, படித்தவர்கள் வெறும் பட்டதாரி ஊழியர்களாக, எம்ப்ளாயீஸ் மட்டும் இருந்துவிடக்கூடாது. 1. துறைகளை விரிவுபடுத்துங்கள். உங்கள் படிப்பு மட்டுமே உங்கள் வாழ்க்கை அல்ல. மற்ற துறைகளையும் கவனியுங்கள், அதில் கவனம் செலுத்துங்கள். கான்சென்ட்ரேட். 2. திட்டமிடல், ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங். உங்களுக்கு எந்த துறை சிறந்தது என்று தெரிந்தால் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று முறையாக திட்டமிடுங்கள். 3. செயல்முறை, எக்ஸிகியூஷன். உங்கள் யோசனைகளை வெறும் கனவாக வைக்காமல் அவற்றை நடைமுறைப்படுத்துங்கள். இப்படி செய்பவர்கள்தான் சிறந்த ஆண்டர்பிரனர்ஸ் ஆகிறார்கள். பாதுகாப்பும் துணிச்சலும், சேஃப்டி கூட்டல் ரிஸ்க் டேக்கிங். ஒரு பாதுகாப்பான வருமானம் தரும் துறையில் வேலை செய்து கொண்டே சேஃப் இன்கம், மற்றொரு துறையில் உங்கள் ஆர்வத்தை சோதிக்கும் போது எக்ஸ்ப்ளோரேஷன், தோல்வியை பற்றிய பயம் இருக்காது. இந்த பயமின்மைதான் உங்களை சிறந்த தொழில் முனைவோராக மாற்றும். பயமின்மை. தோல்வி அடைந்தால் வாழ்வாதாரம் போய்விடுமோ என்ற அச்சம் இருக்காது. படைப்பாற்றல். பயமில்லாத மனநிலையில்தான் புதுமையான சிந்தனைகள் பிறக்கும். அனுபவம். வேலை செய்து கொண்டே மற்றொரு துறையை ஆராயும் போது நிஜ உலக அனுபவமும் சந்தை நிலவரமும், மார்க்கெட் நாலேஜ் கிடைக்கும். முடிவுரை. இன்றைய உலகம் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஐ விட பல துறைகளில் அடிப்படை அறிவு கொண்ட ஒரு ஜெனரலிஸ்ட் ஐயே அதிகம் எதிர்பார்க்கிறது. படத்தில் உள்ள வாசகம் குறிப்பிடுவது போல, படிச்சவன் ஒரு வேலை, படிக்காதவனுக்கு 1000 வேலை. இதன் பொருள் ஒரே துறையில் மட்டும் முடங்கி கிடக்காமல் பல வாய்ப்புகளை தேடி விரிவாக செயல்பட வேண்டும் என்பதாகும். தகவல்: முசப்பிஹு.